ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். மிக அருமையான வேத வசனம். இந்த வேத வசனத்தில் கூட நாம் எதை கேட்டாலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம். மெய்யாகவே தேவனிடத்தில் நாம் எதை கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றுதான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது. நாம் கேட்கிற காரியங்கள் அவர் நமக்கு பதில் கொடுப்பார், நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். ஒருவரை நாம் அழைக்கும் போது அவர்கள் நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார்கள் என்றால் நாம் அவரிடத்தில் தொடர்ந்து நாம் அவரிடத்தில் மற்ற காரியங்களை பேசும். அதுபோல தேவனிடத்தில் நாம் எதை கேட்கிறோமோ அதை நமக்கு கொடுப்பார் என்று நாம் முதலாவதாக அறிந்திருக்கும் போதுதான் அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவதாக இந்த வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரிடத்தில் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எதை கேட்கிறோமோ அதை நாம் பெற்றுக்கொண்டோம். ஆண்டவர் செவி கொடுக்கிறார் என்கிற விசுவாசமும் நம்பிக்கை நமக்கு இருக்கும்போது தான் அந்த காரியத்தை மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைக்கு தேவனிடத்தில் அநேக காரியங்களை கேட்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி என்றால் அவர் செய்கிறாரா இல்லையா என்று அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு கூட இன்றைக்கு அநேக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் தேவனிடத்தில் எந்த காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு மெய்யாகவே என் தேவன் என்னுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறார், எனக்கு பதில் கொடுப்பார், பதில் கொடுத்து விட்டார் என்ற அந்த நம்பிக்கையும் தைரியமும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும்போது மெய்யாகவே நாம் கேட்கிற காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வோம். எந்த காரியமாக இந்த உலகத்தில் அநேக தேவைகள் உண்டு, அநேக காரியங்கள் உண்டு. நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் அவரிடத்தில் நீங்கள் கேட்கிற காரியங்கள், தேவன் எனக்கு இந்த காரியத்தை செய்து முடித்து கொடுத்ததற்காய் நன்றி என்று சொல்லுங்கள். அவர் செவி கொடுக்கிறார் என்பதை அறிந்திருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த காரியத்தை அவரிடத்தில் கேட்டீர்களோ அவைகளை மெய்யாகவே தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறார் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். அவிசுவாசமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் அந்த காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் தேவனிடத்தில் விசுவாசத்தோடு அவர் செவி கொடுக்கிறார் என்று நிச்சயத்தோடு இருப்பீர்கள் என்றால் மெய்யாகவே நீங்கள் பதிலை பெற்றுக்கொண்டீர்கள். நீங்கள் எதை கேட்டீர்களோ அதை உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்து விட்டார் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். வேதத்தில் ஆபிரகாம் குழந்தையை தேவன் கொடுப்பார் என்று அவர் சொன்னதும் அதை அவர் அப்படியே நம்பினார். அது அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறினது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எதை கேட்கிறோமோ அதை தேவன் நமக்கு கொடுத்து விட்டார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையில் கேட்கிற காரியத்தை தேவன் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து இன்னும் உயர்த்துவாராக. கண்களை முடிச்சு வைக்கலாங்கள். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் நீர் ஆண்டவரே நாங்கள் எதையெல்லாம் நாங்கள் கேட்கிறோமோ அதையெல்லாம் நீர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இன்னும் உடைய சமூகத்தில் இன்னும் அநேக காரியங்களை நாங்கள் உம்மிடத்தில் செவி கொடுக்கிறீர் என்பதை அறிந்து நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள எங்கள் வாழ்க்கையில் இந்த வார்த்தையை இந்த நாளிலே நீர் கொடுத்ததற்காக நன்றி. உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் எவையெல்லாம் இடத்துல கேட்கிறார்களோ அதையெல்லாம் அவர்களும் பெற்றுக்கொள்ள நீர் ஆண்டவரே உதவி செய்யும்படியாக நாங்கள் செவி கொடுக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமேன்.